ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது ஒரு குவிக் டம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா ஏறக்குறைய அக்டோபர் மாதம் இந்த படத்தை ஆரம்பிச்சு பை ஜான் ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு ஐதர் ஏப்ரல் ஆர் சாருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோங்கிறது தான் எங்களுடைய பிளான். தென் யூனோவில் எஸ் சார் நிறைய நடந்தது அண்ட் பலவிதமான தாமதங்கள், பலவிதமான சவால்கள். 2 வருஷம் இழுக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த 2 வருஷம் அப்படின்றதுக்கான காலகட்டம் நிகழ்ந்திருந்தாலும் நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ்னு பார்த்தீங்கன்னா 121 தான். ஆமாம், அது நாங்கள் 4 மாதம் கிட்டத்தட்ட. எஸ் 121 நாள் தான். இந்த ஸ்கேலில் ஒரு படம், அதுவும் சார் மாதிரி ஒரு ஏலிஸ்டர் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்துக்கு 121 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜஸ்டிஃபைடு, ரொம்ப ரொம்ப ஃபேரான ஒரு எண்ணிக்கை தான். பொதுவாக அதிகமாக போகும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு தான் லைட்டே வரும், 4 மணிக்கு போயிடும், 5 மணிக்கு போயிடும், சில நாட்களை 3 மணிக்கெலாம் கூட போயிருக்கு. நம்ம ஊரில் வந்து 121 நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா 9 to 6 கணக்கு. அந்த 6 வரைக்குமே லைட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 9 மணிக்கு, இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் வந்து ஒரு 2 hours ஏர்லியாக கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். யூனிட் எல்லாம் நம்ம அசெம்பிள் பண்ணிட்டோம்னா ஒரு 8:30, 8 கூட ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் வைக்கலாம். ஸோ ஏறக்குறைய ஒரு 10 மணி நேரம் நமக்கு வந்து இங்கே டைம் இருக்கும். சரியா? எங்களுக்கு 121 நாளில் எத்தனை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இருந்ததுன்னு கணக்கு பண்ணோம்னா அது 121 டேஸை விட குறைச்சல தான் வரும். உண்மை சார். ஒரு நாளைக்கு ஒரு 6 hours ஏறக்குறைய அவ்வளோதான் கிடைக்கும். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரூ, அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் என்பது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஒரு ஆட்கள் இருக்காங்களே, நான் உலக அளவில் சொல்கிறேன், தே ஆர் த பெஸ்ட் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். சினிமாவினுடைய அழுத்தங்களை உணர்ந்தவங்க. அண்ட் அவங்க வந்து எல்லாருமே வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, குவிக் விட்டட்னஸ், இது எல்லாமே அவங்க அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் வேறு. அங்கே எல்லாமே ரொம்ப முறையாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக எல்லாமே வந்து பக்காவாக ஆர்கனைஸ்டாக தான் வருவாங்க. எங்களுக்கு மொழி பிரச்சனை வேறு இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காரை நிறுத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அசிஸ்டன்ஸ்க்கு. ஏறக்குறைய ஃப்ரேமில் வந்து ஒரு 15 கார் வந்து நிற்கும். அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் இந்த சைட்லாம் கார் வரக்கூடாது, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு டைம். அப்படி வந்துடுற காருங்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் ஏறக்குறைய ஒரு 15 நிமிஷத்தில் அதை வந்து செஞ்சு முடிச்சிருவாங்கன்னா இங்கே 1.5 மணி நேரம். ஸோ அவங்களுக்கு அது புரிஞ்சு அந்த கார்லாம். ஸோ இவ்வளோ காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இதையெல்லாம் தாண்டி தான் அந்த 121 நாள்.